அனைவருக்கும் வணக்கம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணமய ஜோதிடத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய எல்லா ராசிகளுக்குமான குரு பயிற்சி பலன்கள் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான காணொலிகள் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. விருச்சிக ராசி செவ்வாயினுடைய பெண் ராசி. நிறைய மர்மங்களை ஒழித்து வைக்கக்கூடிய ராசி. ஏன்? காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு தான் விருச்சிகம். ஸோ 8 அப்படிங்கிறது மறைபொருள் இல்லையா? ஸோ இங்கே வந்து ஆழ்ந்த நிறைய ரகசியங்கள் ஒளிந்திருக்கக்கூடிய விஷயம். நல்ல ரகசியங்கள், கெட்ட ரகசியங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த ராசி வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் ரொம்ப டாக்கட்டிவாலாம் இருக்க மாட்டாங்க. நிதானமாக கொஞ்சம் ஷேடோ லைஃப் அவங்களுக்கு வந்து ஒன்று இருக்கும். லைக் தே ஆர் நாட் வெரி ஓப்பன் புக். அவங்களோட எல்லாமேலாம் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்க பர்ஃபெக்டாக இருந்துப்பாங்க. ஆனாலும் அவங்கள பற்றி எல்லாமே நம்ம தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சி வச்சோம்னா நம்ம வந்து கரெக்ட் கிடையாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய குணமாக இருக்கும். ரொம்ப இமோஷனலான பீப்புள். சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இமோஷன்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் தியர் லைஃப். இமோஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது சில பேர் வெளி காட்டுவாங்க, சில பேர் வெளி காட்ட மாட்டாங்க. ஆனால் இமோஷன்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ராசிக்கு இந்த வருஷம் வந்து குரு பார்வை வந்து 5ஆம் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு, குரு உச்சமாகக்கூடிய வீட்டுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாக இந்த வீடு இருப்பது, 5ஆம் பார்வை குரு விழுவது மிக 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 நன்மை படைக்கக்கூடிய ஒரு விஷயம். 3 ராசிகள் அதிகமாக நன்மை பெறப்போகிறது இந்த வருடம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் மகரம், மீனத்தோட விருச்சிகம் வந்து ரொம்ப ரொம்ப நன்மை அடைய போகிறாங்க. ஆல்ரெடி அவங்க சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் ஒரு 1 இயராக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்த வாழ்க்கை இப்போ பெரிய அளவில் முன்னேற்றமாகி அவங்க எதிர்பார்த்த சேஞ்சஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. திருமணம் அமையாதவங்களுக்கு திருமணம் அமைஞ்சிருச்சு, வேலையில் முன்னேற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை முன்னேற்றம் அமைஞ்சிருச்சு, வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு பாத்வே ஆல்ரெடி கிடச்சிருச்சு. இந்த 1 வருடம் முழுவதுமாகவே அவங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. ஏன்னா எப்படி குரு வீட்டுக்கு இது பூர்வ புண்ணிய வீடோ, இவங்க வீட்டுக்கு குருவனுடைய மீன வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த வீட்டு அதிபதி தான் பாக்கியஸ்தானத்தில் போய் உச்சமாக இருக்கிறது. இதை விட என்ன வேணும் இல்லையா? இப்போது பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் போய் உச்சம் ஆயிட்டார் அப்படின்னாவே லக்கு தானே, நமக்கு எல்லாமே லக்கு தான் ஆக்சுவலாக. ஸோ அந்த வகையில் இந்த வருடம் அவர்களுக்கு நிறைய லக்கியான விஷயங்கள், வாட் தே டிசர்வ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். போன 1 வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மனக்குழப்பம், காரிய தடைகள், அவங்க எதிர்பார்த்ததை செய்ய முடியாத ஒரு ஏக்கம், ஒரு குழப்பமான மனோநிலைமை, பாரமான ஒரு 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 என்ன சொல்கிறது மனோநிலைமை, ஒரு பாரமாகவே அவங்க வந்து இருந்துகிட்டே இருந்தாங்க. அது வந்து நிச்சயமாக இந்த வருஷம் மாறும். மைண்ட் வைஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆகிடுவாங்க. ஃபினான்ஷியல் பெட்டர்மெண்ட் பார்த்துருவாங்க. ஒர்க்கில் ஹைக் கிடச்சிரும். குழந்தை எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். இதுவரை திருமணம் ஆகாத விருச்சிக ராசி ஆட்களுக்கு திருமணம் நடக்கும். காதல் திருமணத்துக்கு நல்லா இருக்கு, அரேஞ்ச் மேரேஜ் நல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே விருச்சிகத்துக்கு வந்து நல்லா தான் இருக்கு. 5ஆம் இடத்தில் சனி இருப்பது மட்டும் குழந்தைகள் விஷயத்துல சற்று கவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னாலும் அங்கேயும் குரு பார்வை கிடைச்சதுனால தட் இஸ் ஆல்சோ ஃபைன். 4ல் இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்துக்கு கேதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2027 முதல் மாதங்கள்லேயே மாறிடுவாங்க. ஸோ வேலை இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக, இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாகவே செட்டில் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ வேலை முன்னேற்றம் கம்பல்சரி கிடைக்கும். தாயாரனுடைய உடல்நலம், தந்தையினுடைய உடல்நலம், இந்த 2 விஷயம் மட்டும்தான் அவங்க கேர்ஃபுல்லாக பார்க்கணும். மிச்சம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் போட வேண்டாம். இட்ஸ் நாட் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல். பட் இது வரைக்கும் போட்ட ஷேர்ஸ் பிளாக் ஆயிருக்கு, அதுலேருந்து எனக்கு வர வேண்டிய காசு நின்று போயிருக்கு அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக நல்ல நிலைமையில் அவங்களுக்கு இப்போ வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். ஸோ தனித்தனியாக ஏஜ் குரூப் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா சின்ன குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களோட ஒரு நல்ல உறவு நிலைமை, படிப்பில் நல்ல முன்னேற்றம், மாணவர்களுக்கு வந்து நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு, கான்சன்ட்ரேஷன் நிறையா இருக்கும். எல்லா விஷயங்களும் நல்லா கிரகிச்சிக்க முடியும் அவங்களால. 10th 12th எழுதியிருக்கக்கூடிய மாணவிகள், இந்த மாணவிகள் இந்த வருடம் 10th 12th எழுத போகிற மாணவிகள் எல்லாருக்குமே நல்ல மார்க்ஸ் கிடச்சி அவங்க எதிர்பார்த்த இந்த காலேஜ் இடமாற்றத்தோடு எனக்கு வேணும், நான் வந்து ஒரு பெட்டரான ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஒரு பெட்டரான காலேஜ் போகணும்னு நினைக்கிறேன், காலேஜ் முடிச்சுட்டேன், கேம்பஸில் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எல்லாமே இந்த வருடம் கிடைக்கும். நீங்கள் வந்து ரொம்ப எமோஷனலான பர்சன். ஸோ உங்களோட இமோஷன்ஸ் வந்து வேலிடேட்டடா அப்படின்னு பார்க்கறத விட இது எனக்கு நல்லது பண்ணுமா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அந்த ஒரு விஷயம் மட்டும் வேணால் நான் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் என்ன நினச்சாலும் இந்த டைமில் நடக்கும் அப்படிங்கும்போது நான் எனக்கு அது பாசிட்டிவாக நான் யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? அந்த டைம்லேயும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப இமோஷ்னலாகவே ஒரு காதல்லையே போய் சிக்கி இருக்கிறதோ, மாணவிகளுக்கு தான் பர்டிகுலராக சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு காதலுமே இப்போ சக்ஸஸ் ஆகும். ஆனால் இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். காதல் கல்யாணம் அப்படிங்கிறது எப்போவுமே லாங் டேர்ம் ப்ராசஸ். இந்த டைமில் மாணவிகள் அல்லது ஜஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய குழந்தைகள் வந்து எனக்கு அடுத்த பெட்டர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு
இந்த விஷயத்தில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். விருச்சிக ராசிக்கார பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டைமில் உறவு நிலைமை வந்து நல்லாவே இருக்கும். காதலனோடு நல்ல உறவு நிலைமை இருக்கும். ஆண்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் வந்து காதலியோடு நல்ல ஒரு உறவு நிலைமை இருக்கும். லவ் வந்து சக்ஸஸ் ஆகும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நான் ஒரு இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக. ஆனால் எனக்கு அது கிடைக்கல அப்படின்னா இப்போ அது கிடைக்கும். பாசிட்டிவாக கிடைக்கும். மினிமம் ஒரு 30% ஹைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணணும். ஏன்னா இன்னும் ஸ்டில் வந்து 10ஆம் இடத்து கேது வந்து ஃபுல்லாக வந்து அவர் ரிமூவ் ஆகலை. 10ல் தான் கேது இருக்கார். ஸோ வேலையில் சில டஃப் டைம்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இடம் மாற்றுறதுக்கு இந்த டைம் நல்லா இருக்குங்கிறத யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். 2027ல் ஒரு ரொம்ப நல்ல வேலைக்கு நீங்கள் போகிறீங்க. எனக்கு இப்போ மாறியே ஆகணும்னு அவசியம் இருந்தால் இப்போ மாறிக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு கோர்ஸோ ஒரு சர்டிஃபிகேஷனோ பண்ணுறது என்னோட ரெக்கமெண்டேஷன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வருஷம் 2027ல் ஒரு நல்ல பெட்டரான ஹைக் 40% 50% ஹைக்கில் கூட நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சாலும் எங்கே போகணும்னு நினச்சாலும் 2027 போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே இருக்க முடியும். ஸோ ஒரு 3 months கோர்ஸ் 6 months கோர்ஸ் ஏதாவது படிக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் த டைம் ஃபார் தட். அடுத்ததாக திருமண காரியங்கள் வந்து இந்த டைம்ல நான் சொன்ன மாதிரி மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து அல்லது மனதுக்கு பிடித்த ஒரு மணமகள் அமைந்து வந்து திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா அதை வந்து நீங்க பாருங்க. மோஸ்ட்லி நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நார்த் சைட்ல இருந்து உங்களுக்கு வரன் வந்தது அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்க வந்து கரெக்டா பார்த்துக்கலாம். தாய் தந்தையனுடைய ஹெல்த் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி வரும். அவங்களோட ஹெல்த் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெட்டோரேட் ஆகுது. ஸோ அம்மாவோட ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லா பாருங்கள். தாயாரோடு வாக்குவாதம் வேண்டாம். இது எந்த வயதினராக இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக தாயாரோடு வாக்குவாதம் வேண்டாம். 4ல் ராகு இருக்கிறனால அம்மாவுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அம்மாவுக்கு செட் ஆகாது. அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு செட் ஆகாது. ஆக்சுவலி அம்மா வந்து இப்போ அவங்களுக்கு என்ன தோணுதோ, இல்லை உனக்காக நான் இந்த பிளான் போட்டு வச்சிருந்தேன், இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன், இல்லை இந்த மாதிரி உனக்கு படிக்க வைக்கணும்னு நினச்சேன், இந்த இடத்துல உனக்கு அனுப்பணும்னு நினச்சேன், நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் இருக்கும். ஸோ ஒரு 6 மாதம் பொறுமையாக அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கோங்க. கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கும்போது 6 மாதம் பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அடுத்த வைகாசிக்குள்ளெல்லாம் திருமணம்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா 1 year இருக்கு, அதுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு நல்லபடியாக முடியும். குழந்தையை எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பவர்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக அழகான ஆரோக்கியமான வீட்டிற்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு குழந்தை வந்து பிறப்பாங்க. ஸோ அதனால் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இந்த டைமில் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு IUI போக வேண்டியிருக்கு, IVF போக வேண்டியிருக்குன்னா டக்குன்னு கிளிக் ஆகி நல்லபடியாக குழந்தை ஹெல்த்தியாக பிறந்துடும். ஸோ அந்த விஷயமும் வந்து நல்லாயிருக்கு. வேலை மாற்றம் சொல்லிட்டோம் ஹெல்த், உங்களோட ஹெல்த்து அம்மாவோட ஹெல்த்து ரெண்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட் நான் சொன்னது தான். இப்போ கொஞ்சம் பேராசை தூண்டுற மாதிரி 4ல் இருக்க ராகு வந்து தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வைப்பார். 4ஆம் இடம்ங்கிறது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குறிக்கக்கூடிய இடம். அங்கே 4ல் ராகு இருக்கும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வரும். அதில் வைஸாக சூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் பெட்டர்மெண்ட் அவுட் ஆஃப் இட். பெஸ்ட் பெட்டர்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ விருச்சிக ராசி அப்படின்னு பார்த்தாலே கடன் அமைச்சு கொள்ளக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா சொத்து வாங்குவது விஷயமா, சகோதரத்துவம் விஷயமா, இவங்களோட ஆசைனால இந்த மாதிரியான விஷயங்கள், ஃப்ரெண்டு வந்து இங்கே லேண்ட் வாங்கி போடு, இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணு, இது வந்து உனக்கு அதுவாயிடும் இதுவாயிடும்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். மற்ற விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும். நவம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் ஷேக்கிங் வந்து தெரியும். ஸோ எய்தர் நீங்கள் ஜாப் ஷிஃப்ட் ஆகிறீங்கன்னா நவம்பருக்குள்ளே ஷிஃப்ட் ஆகிடணும், இல்லைன்னா ஜனவரிக்கு அப்புறம் ஷிஃப்ட் ஆகணும். இந்த பீரியடில் ஆக்சுவலி நிறைய பேருக்கு நம்ம ஓடிடலாம், ஷிஃப்ட் ஆகிடலாம் அப்படின்னு தோணும். பட் அது ஒரு ஷார்ட் டைம் இஷ்யூ தான். ஸோ அந்த டைம் பீரியட் வந்து கொஞ்சம் நீங்கள் நிதானமாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா தூங்குங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. வேற ஒன்றுமே உங்களுக்கு பரிகாரமே தேவையில்லை. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடக்கக்கூடிய அமைப்பு தான். பெண் தெய்வ வழிபாடு வந்து பண்ணுவது அப்படிங்கிறது, அம்மன் வழிபாடு, துர்கை அம்மன் வழிபாடு தொடர்ந்து செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும் உங்களுடைய மனதில் நீங்கள் நினைச்சு வச்சிருக்கக்கூடிய எல்லா பிளான்ஸையும் ஃபார்வர்டில் எடுத்துகிட்டு போய் ப்ராசஸ் பண்ணி பெஸ்ட்டாக நீங்கள் முடிக்கக்கூடிய அமைப்புக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். இது போக வந்து பெரிய பரிகாரங்கள் உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. திருச்செந்தூர் முருகன் ஒரு முறை போய் சமுத்திர ஸ்நானம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் இமீடியட்டாக நடக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கேன். நான் பாசிட்டிவாக தானே இருக்குது உங்களுக்கு, அதனால எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கேன். மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். நன்றி. ராதே கிருஷ்ணா.